ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. சரி, ஓகே, இந்த தமிழில் லிரிக்கல் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் நம்மளுடைய ஃபோட்டோ இருந்தால் எப்படி இருக்கும், இல்லைனா நமக்கான ஒரு லிரிக்கல் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணணும் இப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். பட் லிரிக்கல் வீடியோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அப்ளிகேஷன் இருக்குது. பட் ஒவ்வொருதையும் நம்ம போய் ட்ரை பண்ணும்படியாக இருக்குது. அப்படியே டைப் பண்ணாலுமே ரியலிஸ்டிக்காக நம்ம சினிமாவில் என்ன ஒரு எஃபெக்டில் கொண்டு வந்தாங்களோ அந்த எஃபெக்டை நம்மளுடைய ஃபேஸுக்கோ இல்லை நம்ம என்ன ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வைக்கிறோமோ அதுக்குண்டான அந்த ரியல் எஃபெக்ட் கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட்டு நீங்கள் 2 தடவை யூஸ் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பின மூவிலேருந்து என்ன வேணாலும் நீங்கள் இந்த லிரிக்கல் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் என்னுடைய ஃபோட்டோ நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அட்டாச் பண்ணலாம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. பை த வே, நான் உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு அப்ளிகேஷன் மூலிமாவே நம்ம யூஸ் பண்ணலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஒரு முக்கியமான விஷயமும் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அந்த டுட்டோரியலை பார்த்துட்டு நீங்கள் வாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லிரிக்கல் வீடியோஸ்லாம் தாண்டி நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்குமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு நான் கொடுத்த இன்ட்ரோ சப்போஸ் புரியலை அப்படின்னா நான் என்னுடைய ஃபோட்டோவை வச்சு ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதை இப்போ இங்கே பாருங்கள். ப்ளீஸ் நண்பா, கோச்சிக்காதீங்க. சும்மா உங்களுக்கு நான் அப்படி ஒன்று பண்ணி காமிச்சாதானே உங்களுக்கு புரியும், அதனால தான் பண்ணி காமிச்சேன். ஸோ தளபதி ஃபேன்ஸ் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குது, இப்படி ஒரு ஆப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நான் ஏதாவது மூஞ்சியை வச்சு ஏதாவது ஒரு எஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சாதான் உங்களுக்குமே புரியும். ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஸோ முந்தானத்துக்கு தாண்டா ரிலீஸ் ஆச்சு, அதுக்குள்ளே ஏன்டா அப்படி மூஞ்சியை போடுற அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் உங்களுக்கு நான் எடுத்து புரிய வைக்கணும் அப்படின்னா எனக்கு வேறு வழி தெரியல. ஸோ நண்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என் ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக கூட புரியும். ஸோ பெரிய லெவலெல்லாம் நீங்கள் எடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் நண்பா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரோச்சில் லிரிக்கல் வீடியோ மேக்கர் வித் சாங்ஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது விஷயமாக தான் நான் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்க்கு இருக்கும். பட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால எனக்கு அந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ மேலே நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் ஹீரோஸ் இல்லைனா ஃபேவரட்டான ஒரு கண்டென்ட்டுக்கு நேராக நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தல, அஜித், ரஜினி, ட்ரோல், ப்ரோச்சிலுடைய ஒரிஜினல்ஸே கூட நிறையாவே இருக்குது. ஸோ சப்போஸ் இந்த ஃபோட்டோவில் வரக்கூடிய நபரை பற்றின ஒரு முக்கியமான தகவல், அந்த மாதிரியான நிறைய ப்ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்க. பிரேக்கிங் நியூஸில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சும்மா சீன் போடலாம். இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது நண்பா. சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். பை த வே, நான் இப்போ உங்களுக்கு சப்போஸ் என்ன அறிந்தால மழை வரப்போகுதே சாங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு சாங்கில் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் அந்த என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் மை வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதனுடைய ஃபோட்டோ கேட்கும். ஸோ நீங்கள் 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் அதை எதுலேருந்து வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். கேலரியிலேருந்தா அப்படி எதுலேருந்து வேணுமோ, கேலரியிலேருந்தோ ஃபேஸ்புக்லேருந்தோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக. ஸோ உங்களுக்கு வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த வீடியோ ஃபுல்லாகவே வரும். கீழே சைடில் நம்ம டிக்டாக்ல எடுக்கும்பொழுது மேலே சைடில் வரும் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் மார்க் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரிமூவ் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு 30 செகண்டோ 50 செகண்டோ ஆட் பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அந்த ஆட் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் அப்படிங்கிறது போய்டும். பட் கடைசியில் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ப்ரோ சில் யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் த ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கட் வேணாலும் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறது மூலியமாகவே ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் நம்மளுடைய ஃபோட்டோ வச்சு பண்ண முடியும். எஸ், சூப்பரான அப்ளிகேஷன் இல்லையா? ஸோ மறக்காமல் போய் டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அதை தாண்டி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஒன்றுமே இல்லை நண்பா, இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு டுடோரியல் காமிக்கும் போதே எப்பேற்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட் கண்டென்ட் ஓரியன்டான நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து என்னோடய ஃபோக்கஸ் லிரிக்கல் வீடியோ க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் பிரச்சனை இல்லைனா தாராளமாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். எஸ், அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் பல நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, அது கூட பிரச்சனை இல்லைன்னு வைக்கிறேன். பட் அடல்ட் கண்டென்ட் ஓரியன்டான அட்வர்டைஸ்மெண்ட் வரும்பொழுது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் ஓகே அப்படின்னா தாராளமாக இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய ஃபோட்டோவை பெரிய பெரிய சாங், லிரிக்கல் சாங், பயங்கர ஃபேமஸான பாப்புலரான கிளிப்ஸ்லாம் நம்ம ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அப்படியே கெத்தை மெயின்டைன் பண்ணலாம். வேணும்னா டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிற வாய் ரொம்பவே குளருது. எஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.